ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ இனி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயே எப்படி ஈஸியாக ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே என்னோட சேனலில் கீழே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் அதை பார்க்கலாமா வேணாமா நீங்கள் அப்புறமா டிசைட் பண்ணிக்கோ. இந்த ஃபேஷியலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து ரொம்ப வீட்டிலே கிடைக்க ஈஸியான இன்க்ரீடியன்ட்டு, ரொம்ப சீப்பு, ரொம்ப எஃபெக்ட்டு, ரொம்ப ரொம்ப நேச்சுரல். ஃபேஷியல் வந்து கடையில் போய் பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே எஃபெக்ட் வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம். அதான் இந்த ஃபேஷியலோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் எல்லா ஃபேஷியல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து மில்க் ஃபேஷியல் அது மாதிரி சொல்லி ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இருக்கணும். வந்து டைமண்ட் ஃபேஷியல், கோல்டு ஃபேஷியல் அப்படிலாம் இருக்கும். அதனால் அதில் என்ன கலக்குறாங்கன்றது நமக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் இது வந்து டொமேட்டோ ஃபேஷியல். இதில் என்ன கலக்க போகிறோம் நமக்கே தெரியும். டொமேட்டோ வச்சு தான் நம்ம அந்த ஃபுல் ஃபேஷியலுமே பண்ண போகிறோம். ஸோ அந்த டொமேட்டோ வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, நல்லா நாட்டு தக்காளி கிடச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். அது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதில் மேலே இருக்க அந்த பார்ட் இருக்கும் தெரியுமா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்க அந்த எடுத்துட்டு அந்த ஃப்ளெஷி பார்ட் மட்டும் வச்சுக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் அடித்து வச்சு ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஃபேஷியலான மெயின் இன்க்ரீடியன்ட் ரெடி ஆகிடும். ஒரு ஃபேஷியலோ ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனோ எது எடுத்துக்கிட்டாலும் வந்து கண்டிப்பாக 4 ப்ராசஸ் இருக்கும். சரியா, அதே ப்ராசஸ் தான் நம்ம ஃபேஷியலில் பண்ண போகிறோம். என்ன கொஞ்சம் மசாஜ் பண்ணி எஃபெக்டிவாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்மளோட ஃபேஷியலுக்கு 4 ப்ராசஸ் இருக்குது. அதனால் 4 பாக்ஸ் வச்சுக்கேன். எப்படி என் புத்திசாலித்தனம். சரி, ஃபஸ்ட்டு ப்ராசஸில் வந்து நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணி அந்த மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு. செகண்ட் வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அந்த ஸ்கின் எல்லாம் க்ளீனாக இருக்கும்ல. ஸோ அதை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுக்காக மஞ்சளும் வந்து தேனும் அனுப்புகிறோம். அது வந்து ஹீல் பண்ணும். மஞ்சள் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், எந்த கிருமியாக இருந்தாலும் அதையும் கொண்டு வரும். ஸோ நம்மளோட ஃபேஷியலோட ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுனால நல்ல ஹேரை வந்து நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பேண்ட் எது வச்சுருந்தாலும் அதை போட்டுக்கோங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை, ஆனால் முடி கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கர்டையும் அந்த டொமேட்டோவை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சா கூட நீங்கள் ஆக்கி சாப்பிட்டுக்கலாம். அந்தளவு இது பார்க்க அழகாக இருக்குது. நல்லா ஃபேஸு, நெக்கு இது ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிடுங்க. எந்த இடமும் விடாதீங்க, பூராத்தையும் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் நல்லா மசாஜ் பண்ணணும், அதான் இதில் ரொம்ப முக்கியம். அது நல்லா அப்சார்ப் ஆகணும். நல்லா ஃபுல் ஃபேஸுக்கும் நல்லா ரொட்டேஷன் மூமெண்ட் கொடுத்துட்டு மேலே கழுத்து ஃபுல்லாக நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. பல நாள் அழுக்கு வெளியே வரணுமா இல்லையா? ஃபுல்லாக இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, இதுலேயும் வந்து உங்களுக்கு நல்ல உண்மையாக ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரி இருக்கா? செகண்ட் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறோம். அந்த சுகர் இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து நீங்கள் உடனே பண்ணிடுவீங்க. அப்படி இல்லைன்னா சுகர் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது வந்து கரைஞ்சிரும். ஸோ அந்த நரப்பு இருக்கிற போதே நீங்கள் போட்டு அதே நல்லா ஃபேஸில் வந்து ரொம்ப வரட்டுன்னு தேய்க்க வேணாம். ஃபஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்ஃபோலியேட் தான் பண்ண போகிறோம். அந்த ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸு அதை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான், நம்ம எக்ஸ்ஃபோலியேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். எப்போவுமே டவல் வந்து நல்லா க்ளீன் டவல் வச்சுக்கோங்க, அப்போ நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ தான் ஸ்டெப் பண்ண போகிறோம். இப்போ அந்த எக்ஸ்ஃபோலியேட் பண்ண அந்த இது வந்து ஸ்கின்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. ஸோ நம்ம அந்த எந்த ஜெர்ம்ஸும் வரக்கூடாதுனால அந்த டர்மரிக்லாம் போட்டு வச்சதை வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நல்லா மைல்டாக ஜென்டிலாக நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு லைட்டாக, ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் நேரம் இதை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அது வந்து ஆனால் அந்த இது ஒர்க் ஆகணும்ல, அதுக்காக. அவ்வளோதான், நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் நீம் பவுடர் எடுத்துக்கிறோம். அண்ட் கொஞ்சம் வந்து சந்தனம் எடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து முல்தானி மட்டி, இல்லைனா வந்து உங்களுக்கு எந்த பவுடர் வந்து பைத்த மாவோ கடலை மாவோ இது இருக்கோ. என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த பியூரி உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை வந்து அதை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து பியூரியாகவே எடுத்துக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் திப்பியாக வரும். பட் அதோட லிக்விட் எனக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபேஸ் பேக்காக இருக்கணும்னா நீங்கள் வந்து பியூரியாக கலந்துக்கோங்க. இங்கே பாருங்க, ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக நெக் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக வந்து க்ளோ கிடைக்கும். எப்படி இப்போ வந்து பேய் படத்தில் நம்மளுக்கு கூப்பிட்டா நம்ம தாராளமாக போகலாம். அண்ட் திஸ் இஸ் our ஃபைனல் ரிசல்ட். நல்லா 15 மினிட்ஸ் அந்த பேக்கு காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணாமல் லைட்டாக இப்படி ஒத்தி எடுத்திங்கன்னா you'll get the final result.
அவ்வளோதான் ஃபைனலாக நீங்கள் வந்து வீட்டில் மாய்ஸ்சரைசர் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதுவும் நேச்சுரலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ்ட். சரி, நீங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து எவ்வளோ சேஞ்சஸ் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் லாஸ்ட் இருந்ததுக்கும் போக போக வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுல. அதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபேஷியல்ன்றது நீங்கள் பண்ண வேணாம், வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி சப்போஸ் பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இவ என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அப்போ ஃபோட்டோ போடுறது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ எப்போ வரும் போகும், நான் என்ன பண்ணுறேன் இல்லை அப்படின்ற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். அந்த ஐடியும் கொஞ்சம் கீழே போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். Until then, it's bye from Sonita. This channel is Crazy Uncle. Bye bye.